வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம், தமிழர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேருக்கு மறுதேர்வு நடத்தப்படும், தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது மிகப்பெரிய மோசடி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் ஜூன் 19 வரை லேசான மழை தொடரும், வானிலை ஆய்வு மையம் தகவல். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. குவைத் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணம் மங்காப் நகரில் உள்ள 6 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இதுவரை உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கட்டடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 9 பேர் தங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராம கருப்பண்ணன், செஞ்சியைச் சேர்ந்த முகமது ஹெரீப், கடலூரைச் சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, கோவில்பட்டியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், பேராவூரணியைச் சேர்ந்த புனாப் ரிச்சர்ட் ராய் உள்ளிட்ட 5 தமிழர்கள் தீ விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் திருச்சியைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்துள்ளதால் பலி எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. மேலும் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு குவைத் தமிழ்ச்சங்கம் மூலம் உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உயிரிழந்த தமிழர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர மத்திய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், குவைத் நாட்டின் மாங்காக் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக வந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளானதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் அனைவரின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் யாரேனும் உள்ளனரா என்ற தகவலை சேர்க்கும்படி அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்த அனைவரும் குவைத் நாட்டின் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இந்திய வெளியுறவு அமைச்சகம், குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அங்குள்ள தமிழ் அமைப்புகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேருக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்ததும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாணவர்கள் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் தற்போது அது தொடர்பாக மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. அதில் நேர இழப்பை ஈடுகட்ட கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேரின் முடிவுகளை மதிப்பாய்வு செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், நேர விரயம், கேள்வித்தாள் மாற்றம் ஆகிய காரணங்களுக்காக 5 கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கான மறுதேர்வு வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும், அதற்கான முடிவுகள் வரும் 30ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக 2 வாரத்தில் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது மிகப்பெரிய மோசடி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கருணை அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க முடிவு எடுத்த போது யாரிடம் அனுமதி பெற்றீர்கள் என கேள்வி எழுப்பிய அவர், லட்சக்கணக்கான மாணவர்களின் மன உளைச்சலுக்கு காரணமாக இருப்பது தேசிய தேர்வு முகமை என குற்றம் சாட்டினார். நேர பற்றாக்குறையால் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். மேலும் நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என
திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் நீட் தேர்வை ஒழிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நேர பற்றாக்குறை என்றால் கருணை மதிப்பெண் தரப்படும் என்கின்ற செய்தி இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்களாகவே இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்டில் கிடைத்த ஒரு தீர்ப்பை கையில் வைத்துக்கொண்டு அது நீட்டுக்கு விலக்களித்து இந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களை கொடுத்து இவ்வளவு மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு இன்றைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒன்றிய அரசு இனிமேலாவது இது ஏதோ தமிழ்நாட்டில் திமுக கழகத்தின் சார்பில் மட்டுமே நீட்டுக்கு எதிரான ஒரு முழக்கம் தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த நிலையை கடந்து மறந்து இது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு இது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு எழுதிய 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் இன்றைக்கு ஒரு மிக மோசமான மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு, நீட்டு தேர்வை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசு முனைய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சென்னை வடபழனி கோயில் முன்னாள் அறங்காவலரும் ஊழியருமான செல்வம் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் முன்னாள் அறங்காவலரும் ஊழியருமான செல்வம் உடல்நலக் குறைவால் மறைவெய்தினார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயரம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். நீண்ட காலம் கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு பக்தர்கள் மத்தியில் நற்பெயரை பெற்ற அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செல்வத்தை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 19 வரை லேசான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக லேசான மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஜூன் 19 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் மற்றும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காலங்களில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்நிலைகள் தொடர்ந்து கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து துறை அலுவலர்களுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்தாய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் பல்வேறு நீர் ஆதார கட்டுமானங்களில் மேற்கொள்ளப்படும் புனரமைக்கும் பணிகள் மற்றும் பருவமழைக்கு முன் காவேரி டெல்டா படுகையில் சிறப்பு தூர்வாரும் பணிகள் போன்ற அனைத்து பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க அறிவுறுத்தினார். மிக்ஜாம் புயலால் வட மாவட்டங்களும், வரலாறு காணாத அதீத கனமழையால் தென் மாவட்டங்களும் கடந்த முறை பாதிக்கப்பட்ட நிலையில் நீர்நிலை கட்டுமானங்களில் ஏற்பட்ட சேதங்களை நிரந்தரமாக சீரமைக்கவும் விரைந்து முடித்திடவும் அறிவுறுத்தினார். அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சராக பெமா காண்ட் 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதில் மாநிலத்தில் உள்ள 60 தொகுதிகளில் 46 இடங்களை பாஜக கைப்பற்றியது. இந்நிலையில் கடந்த முறை அருணாச்சல முதலமைச்சராக இருந்த பெமா காண்டே மீண்டும் அப்பதவி ஏற்க உள்ளதாக பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதையடுத்து ஆளுநர் கைவல்யா திரிவிக்ரம் நேரில் சந்தித்த பெமா காண்ட் முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சியமைக்க உரிமை கோரினார். அதன்படி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக பெமா காண்ட் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் கைவல்யா திரிவிக்ரம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா, கிரண் ரிஜிஜு, அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதையடுத்து துணை முதலமைச்சராக சவுனா மெயின் பதவியேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து 10 கேபினெட் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் கைவல்யா திரிவிக்ரம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள JP நட்டா மாநிலங்களவை முன்னவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மாநிலங்களவை முன்னவராக இதுவரை ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இருந்து வந்தார். பியூஷ் கோயல் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராக தேர்வான நிலையில் மாநிலங்களவையில் பதவி காலியாக உள்ளது. காலியாக உள்ள மாநிலங்களவையில் முன்னவர் பதவிக்கு பியூஷ் கோயலை தேர்வு செய்ய பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், தேசிய தேர்வு முகமை மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் அது மிகவும் நம்பகமான அமைப்பு எனவும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருவதாகவும் அதன் முடிவுக்கு தாங்கள் கட்டுப்படுவோம் எனவும் எந்த ஒரு மாணவரும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் 8, 2024 அன்று கோயம்புத்தூர் நவக்கரையில் அமைந்துள்ள JSS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல் சாதனையாக 10 நிமிடத்தில் 108 மாணவர்கள் 10 ஆசனங்களை தசாவதார தோரணையில் செய்து உலக சாதனை படைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாபெரும் உலக சாதனையாக 453 மாணவர்கள் திரளாக ஒன்றிணைந்து வேறு எந்த ஒரு புத்தகத்திலும் இடம்பெறாத புதியதொரு முயற்சியாக யோகா கிரியா ஜலநேத்தி 5 நிமிடங்களில் மேற்கொண்டு புதியதொரு வரலாற்றை படைத்தனர். JSS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வினை கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் திலீப் VR தொடங்கி வைத்தார். மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்டின் இந்தியா இயக்குநரான திரு திலீபன் அமைப்பின் முக்கிய நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை தெரிவித்து மாணவர்களுக்கு இந்நிகழ்வின் சிறப்பம்சங்களை எடுத்துரைத்தார். மற்றும் நடுவர்கள் திரு பிரபாகரன் மற்றும் திரு நவீன் ராஜ் ஆகியோர் அமைந்த குழு யோகா சாதனை நிகழ்வினை ஆய்வு செய்து அங்கீகரித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் மாயனூர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழ்நாடு அரசு வேளாண் துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி துவங்கி வைத்தார். அதில் இந்த திட்டத்தின் அவசியம் குறித்து விவசாயிகளுக்கு விவரிக்கப்பட்டது. மேலும் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், 50% மானிய விதைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் இளையூர் கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் செல்லியம்மன் ஐயனார் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனம் காட்டப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான இந்த ஏற்பாடுகளை ஊராட்சி தலைவர் அறிவழகன், பாமக முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் திருமாவளவன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அமிர்த நாராயண பெருமான் கோவிலில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீனம் மடாதிபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் 95ஆம் ஆண்டு வைகாசி மாத கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடனை செலுத்தினர். பொன்னேரியில் உள்ள நடுவன்கிளை சிறையை மாவட்ட முதன்மை நீதிபதி ஜூலியட் புஷ்பா ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது அடிப்படை வசதிகள், உணவின் தரம் குறித்தும் கேட்டறிந்துள்ளார். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு கைதிகளுக்கான குறைகள் நிறைவேற்றப்படும் என கூறியுள்ளார். வேலூர் பேரணாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் உடல்நலக்குறைவால் காலமாகியுள்ளார். அவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லாததால் மஜ்ஜிதே சேவை குழுவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவரது உடலை இந்து முறைப்படி அடக்கம் செய்துள்ளனர்.
திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சாமுவேல், ஆனந்த் மற்றும் குதின் என்பவர்களிடம் இருந்து அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் நகை மற்றும் செல்போன் உள்ளிட்டவைகளை பறித்து சென்றதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளான கோகுல், சரண் மற்றும் நரேன் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் சூரிய நகர் பகுதியில் உள்ள குடோனில் இருந்து கரும்புகை வெளியேறியதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பாகவே குடோன் முழுவதும் எரிந்து 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அஞ்சலாற்று கரையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த முத்து என்ற நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். பெண் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் வாகன திருட்டில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. பெண் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் கைப்பற்றி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே நின்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 லாரிகளின் ஓட்டுநர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து மீன்சுருட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர், திருமுருகன்பூண்டி நகராட்சி பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனியார் நிறுவனம் ஊதியத்தை உயர்த்தி தராமலும் குறிப்பிட்ட தேதிகள் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி தலைவர் குமார், ஆணையாளர் ஆண்டவர் தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே அவர்கள் கலைந்து சென்றனர். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் சுரேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். இதில் வட்டாட்சியர் விஜயராணி மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிகர் பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவர் 80 பழைய 2000 ரூபாய் நோட்டுகளை சென்னை மாநகர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தனபால் என்பவரிடம் கொடுத்து நோட்டுகளை மாற்றித் தரும்படி கேட்டுள்ளார். பல மாதங்கள் ஆகியும் நோட்டுகளை மாற்றித் தராமல் ஏமாற்றி வந்ததால் விநாயகம் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் சுகன்யா தனது திருமணத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் புத்தாடைகளை வழங்கி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த சம்பவம் அவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் ஆம்பூர் தேவலாயபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. மேலும் இந்த விபத்துக்கு காரணமான கார் உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரஜினிகாந்த்காக சிலை வைத்த ரஜினி ரசிகர் தொடர்ந்து ரஜினியிடம் இருந்து அழைப்பு வராததால் அவரது கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்று கழுகு சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தியுள்ளார். தொடர்ந்து ரஜினியின் அழைப்பு வரும் வரை பல கட்ட முயற்சி செய்யப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எம்என் கண் ஒளியியல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை எம்என் கண் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்ந்த உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மதிவாணன் நடராஜன், துணைத் தலைவர் டாக்டர் ஷாலினி மதிவாணன் அறிவுறுத்தலின்படி கண் மருத்துவர்களான டாக்டர் நிவேன், நிஷாந்த், பிரதிபா தேவி, நிவேன் ஸ்ருதி, நிஷாந்த் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மருத்துவமனையில் பணிபுரியும் கண் மருத்துவர்கள் மற்றும் கண் மருத்துவ கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவ மாணவிகள், செவிலியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆட்டோவில் சென்ற பொதுமக்கள், சாலையில் நடந்து சென்றோர் உள்ளிட்டோருக்கு உயர் இரத்த அழுத்தம் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ரிக்டர் அளவு 5.9 பதிவாகியுள்ளது. இந்தோனேசியா வடக்கு கலாவேசி என்ற பகுதியில் இன்று அதிகாலை பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் திறன் ரிக்டரில் 5.9 பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த இயற்கை சீற்றத்தில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம், தமிழர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேருக்கு மறுதேர்வு நடத்தப்படும், தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது மிகப்பெரிய மோசடி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் ஜூன் 19 வரை லேசான மழை தொடரும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.